ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ட்ராவல் வித் வான். ஸோ இந்த எபிசோட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ட்ராவல் ஃப்ரம் அம்போசிலி டு நெய்வேஷா, அப்புறம் நெய்வேஷாவில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த சிம்பா லாட்ஜ் பற்றி, அதுக்கப்புறம் லேக் நெய்வேஷா பற்றி. சரி, இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். அம்போசிலிலேருந்து மார்னிங் 6 o'clock நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு பயார் ரோட் நாங்கள் நெய்வேஷாவுக்கு கிளம்பிட்டோம். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 312 kilometers, பட் 5 hours 45 minutes ஆகும். மெயின் ரோட்ஸில் அங்கங்கே ஹெவி வெஹிக்கல்ஸோட ஆக்சிடென்ட், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours ஆகிடுச்சு எங்களுக்கு. லாங் டிரைவ் தான், பட் சீரியஸ்லி வர்த் இட். ரோட் ஃபுல்லாக சேஞ்சிங் லேண்ட்ஸ்கேப்ஸ், ஃப்ரம் பிரைட் லைன்ஸ் டு லஷ் க்ரீன் வியூஸ். கென்யாவோட பியூட்டி எவ்ரி ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு மாறிடும். இது ஒரு ஜேர்னி இல்லை, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது நெய்வேஷாவில் இருக்க சிம்பா லாட்ஜில். சிம்பிளாக சொல்லணும்னா சூப்பர் பீஸ்ஃபுல், நேச்சரோட மிடில் இருக்கிற ஒரு காமான பிளேஸ். செக்இன் பண்ணுறப்பவே யூ கேன் ஃபீல் த சைலன்ஸ். நோ சிட்டி நாய்ஸ், ஜஸ்ட் பேர்ட் சவுண்ட்ஸ், ப்ரீஸ் அண்ட் பியூர் ரிலாக்ஸேஷன். ரூம்குள்ளே என்ட்ரு பண்ணும்போதே ரொம்ப காசி ஸ்பேஷியஸ் என்விரான்மெண்ட், பர்ஃபெக்ட்லி பிளெண்டட் வித் நேச்சர். நம்ம வீட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பசங்க 2 பேரும் பெருசாகிட்டனால வி காட் அ இன்டர்கனெக்டட் ரூம். இந்த ரூம்ஸோட அட்வான்டேஜ் இந்த வியூ தான். ரூம்குள்ளே இருந்தே நம்மளோட லேக் வியூவை என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹிப்போ ஸ்பாட் பண்ணுறதுக்காக நாங்கள் லேக்குக்கு கிளம்பிட்டோம். லேக் நெய்வேஷா இது கென்யாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். நெய்வேஷான்னு சொல்கிறது மசாய் லாங்குவேஜில் ரஃப் வாட்டர்னு அர்த்தம். நார்மலாக இங்கே சடன் விண்ட்ஸ்னால லேக்கோட சர்ஃபேஸ் ரொம்ப ரஃப் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து நாங்கள் ஒரு போட் ரைடிங் கிளம்பிட்டோம். வாட்டர் ரொம்ப காமாக இருந்துச்சு, சரௌண்டிங் ஃபுல்லாக க்ரீனரி. தூரத்தில் மவுண்டன்ஸ், கிளவுட் எல்லாம் ரொம்ப கீழே இறங்கி இருந்துச்சு. இதுதான் நெய்வேஷாவோட மேஜிக்னு சொல்கிறாங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட நேரில் பார்த்தது வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். திஸ் லேக் ஹாஸ் பீன் அ வெரி இம்பார்ட்டன்ட் இக்கோசிஸ்டம்னு சொல்கிறாங்க. பிளென்டி ஆஃப் வைல்ட் லைஃப், பேர்ட்ஸ் அண்ட் அக்வாட்டிக் லைஃப்லாம் இங்கே இருக்குது. போட் ரைடில் போகிறப்ப நம்ம கைடு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொன்னார். அரௌண்ட் 2019-2020 டைமில் இங்கே ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் வந்திருக்கு. லேக் வாட்டர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குனா 12 feet வரைக்கும். அதோட இம்பேக்ட் தான் லேக் பக்கத்தில் இருந்த நிறைய ட்ரீஸ் கம்ப்ளீட்டாக வாட்டருக்குள்ளே போயிருக்கு. அண்ட் ஸ்லோலி அந்த ட்ரீஸ் எல்லாம் செத்து போயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறது அந்த டெட் ட்ரீஸ் தான். நேச்சர் லவர்ஸ்க்கு இது ஒரு பேரடைஸ்னு சொல்லலாம். நெய்வேஷா இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பேர்ட் லைஃப். ஓவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷீஸ் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸோட எல்லாம் ஒரு லைவ் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது. டக்ஸை பாருங்கள், ஸோ பீஸ்ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. நேச்சருக்கு ஒரு ரிதம் இருக்குது, இங்கே அது கிளியராக ஃபீல் ஆகும். லேக் பக்கத்தில் யூ கேன் ஈவன் ஸ்பாட் ஆன்டிலோப்ஸ், ஸோ கிரேஸ்ஃபுல் அண்ட் ஸோ காம். இதையெல்லாம் பார்க்கும்போது யூ ரியலைஸ் ஹவு பியூட்டிஃபுல் அண்ட் பேலன்ஸ்ட் நேச்சர் இஸ். No rush, no stress, just life in its purest form. And then the real stars of Naivasha, hippos. நெய்வேஷாவில் more than 1000 hippos இருக்குன்னு சொல்கிறாங்க. பகல் ஃபுல்லாக வெயிலுக்காக தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க, நைட்டு மட்டும்தான் லேண்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. If you ever visit Kenya, this place should definitely be on your list. From peaceful stays to unforgettable wildlife moment, Naivasha will stay with you forever. This is Travel with Van. See you in our next episode. மசை மாரா கென்யான்னு சொல்கிறதோட மசை மாரான்னு சொன்னால் தான் பாதி பேருக்கு தெரியும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. Stay tuned for our episode 5. Bye.